அனைவருக்கும் நமஸ்காரம். குரு வாழ்க, குருவே துணை. கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. வாழ்க வளமுடன். ஓம் புச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி நெக்சன் டிவி சேனல் அனைவருக்குமே நமஸ்காரம். நெக்சன் டிவி சேனலில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நிறைய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கேள்விகளாக கேட்டுட்ருக்கீங்க. கொஞ்சம் நேரம் போதாமையினால் நம்மளால் பதில் சொல்ல முடியல. இருந்தாலும் நிறைய பேர் அன்பர்கள் உங்களுடைய சந்தேகங்கள், ஏன்னா அந்த ஆடி மாத பலன்கள் மற்றும் ஆங்கில மாதத்தில் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாதத்துடைய பலாபலனும் நீங்கள் சிறப்பாக பார்த்துட்ருக்கீங்க, வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. நெக்சன் யூடியூப் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்க, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாதத்துடைய, தமிழ் மாதத்தில் ஆவணி மாதத்துடைய சிறப்பு பலன்கள் என்ன. அது என்னங்க, ரொம்ப எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாதம் ஆவணி மாதம். ஏன்னா முகூர்த்த மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதங்கள் சிறப்பான மாதத்தில் ஆவணி மாதம் ஒரு அற்புதமான மாதங்க. ஆவணி மாதம் ஏன்னா ஆடி மாதம் இந்த அம்மன் வழிபாடு, கோயில் வழிபாடு, பல விஷயங்களை நம்ம செய்யக்கூடாத விஷயம்லாம் இருக்குது ஆடி மாதத்தில். அதெல்லாம் தவிர்க்கக்கூடிய அமைப்புகள்லேருந்து நம்ம இந்த ஆவணி முகூர்த்த மாதத்தில் என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இருப்பீங்க. அப்படி தமிழ் மாதத்தில் ஆவணி மாதத்துடைய சிறப்புகளில் நமக்கு முகூர்த்த மாதம் அப்படிங்கிறத விட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. ஏன்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் உண்டு. அதன் வரிசையில் இப்போ 17ஆம் தேதி ஆரம்பிக்குது ஆவணி மாதம், ஆகஸ்ட் 17 ஆரம்பிக்குது, ஆவணி 1ஆம் நாள் அப்படிங்கிறது. இதில் சிறப்பான இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவணி 3ஆம் தேதி வரக்கூடியது அதாவது திங்கக்கிழமை வருதுங்க, அவிட்டம். ஆவணி அவிட்டம் அப்படிங்கிறது இந்த பூநூல் அணியக்கூடிய அமைப்பை சொல்லக்கூடியதுங்க, சிறப்பான நன்னாளுங்க. இதில் இந்த மாதம் ஒரு வாஸ்து நன்னாள் வருதுங்க, 22/8ஆம் தேதி. அதாவது 22/8வது மாதம் ஆவணி 6ஆம் தேதி வருதுங்க. இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வாஸ்து நன்னாள் முகூர்த்த மாதத்தில் வரக்கூடிய அமைப்பு மிக சிறப்பு அப்படிங்கலாம். ஏன்னா ஆடி மாதம் நம்ம ஒரு செயல்பாடும் செஞ்சுருக்க மாட்டோம். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் ஆடி 18க்கு அப்புறம் செய்யலாம், ஆவணி பிறக்கட்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பிலேயே நம்ம இருந்திருப்போம். ஸோ இது மிக மிக அற்புதமான வாஸ்து நன்னாள், அதை பயன்படுத்திக்கலாம். அடுத்த விஷயம், ஆவணி மாதத்தில் 22/8, அதாவது ஆகஸ்ட் 8 22ஆம் தேதி வரக்கூடிய வியாழக்கிழமை அது பிறக்குதுங்க. குருவாரம்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமை பிறக்கக்கூடிய மகா சங்கடகரா சதுர்த்தி ரொம்ப விசேஷமானது. சகல சம்பத்தையும் கொடுக்கக்கூடியது, காரிய தடையை நீக்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆவணி மாதம் மிக அற்புதமான மாதத்தில் உங்களுக்கு பிறக்கக்கூடிய அமைப்பு. அது வியாழக்கிழமை பிறக்குது அப்படிங்கிறது நம்ம குருவுடைய அனுகிரகமும் அருளாசியும் அன்று நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த ஆண்டு நம்ம இந்த விநாயகர் வழிபாடு எடுக்கிறது அது தனி நம்ம பதிவுலேயே தரோம். ஸோ அது பதிவு எடுக்கும் பொழுது நம்ம வழிபாடு எடுக்கும் பொழுது ஒரு அற்புதமான வழிபாடாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஆவணி மாதம் இன்னொரு சிறப்பு, நல்ல சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26/8/2024 கோகுலாஷ்டமி வருது. அது திங்கக்கிழமை பிறக்குதுங்க. இதுவும் ஒரு சிறப்பான விஷயம். ஏன்னா சிவன் வழிபாடு பிரதோஷங்க, அதே கிருஷ்ணர் வழிபாடு, நாராயணனுடைய வழிபாடு அப்படின்னா அஷ்டமி திதியில் பிறந்திருக்கக்கூடிய கோகுலாஷ்டமி அப்படிங்கிறது மிக மிக அற்புதமான பகவான் அவதரித்த நாள் அப்படிங்கலாம். ஸோ ஆவணி மாதம் கோகுலாஷ்டமி ஒரு அற்புதமான நன்னாளாக நம்ம கொண்டாடுவோம். இது ஒரு சிறப்புங்க. அடுத்த விஷயம், சனி மகா திசை அப்படிங்கிறதுல கேள்விப்பட்டிருக்கீங்க. சனி பகவானுடைய தாக்கம் இருக்கக்கூடியவங்க இந்த சனி பகவானுடைய ஜெயந்தி விழா ஆவணி மாதம் வருதுங்க. இது எத்தனாம் தேதின்னு பார்த்தீங்கன்னா 27/8/2024. இந்த நாள்லேயும் நமக்கு சிறப்பான வழிபாட்டு முறைகள்லாம் உண்டுங்க. அதாவது கருப்பு எள் வச்சு வஸ்திர தானமெல்லாம் கொடுத்து இதெல்லாம் வழிபாடு எடுக்கணும். அதுக்கு தனி ஒரு வீடியோ நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் நம்ம மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் நம்ம சிறப்பான பதிவாக ஆவணி மாதத்துடைய, தமிழ் மாதத்தினுடைய பலாபலன் என்ன பயன்பாடு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதும் பரிகாரத்துடன் சிறப்பாக சொல்கிறோம். வீடியோக்குள்ளே வாங்க. உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்காரர்களும் நீங்கள் உன்னதமான பலனை அடையலாம்.
இனி பார்க்க போது ஆவணி மாதத்துடைய பொது பலன்களை இப்போ பார்க்க போகிறோம். அப்போ பொது பலன்கள்னா கிரக கோச்சாரத்துடைய அமைப்பு. ஒவ்வொரு பாவகத்திலையும் கிரகம் மாதக்கோள்களாகவும் வருடக்கோள்களாகவும் நகருது. அப்போ இந்த நகர்வுகளை வச்சு தான் நம்ம கோச்சார பலன் தமிழ் மாதத்துடைய இந்த ஆவணி மாதத்துடைய பலாபலனை சொல்கிறோம். அப்போ பொதுவான பலன் எவ்வளவு நமக்கு பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60-70% தான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். மேற்படி நம்ம ஃபுல்லாக எல்லாத்துடைய டீட்டெயிலும் நம்மளுடைய தசா புத்தி, நம்மளுடைய ஜனன ஜாதகத்துடைய அமைப்பு, கட்டத்தில் என்னென்ன கிரகங்கள், என்ன கிரக சேர்க்கையோடு கோச்சார கிரகம் இணையுது, இத்தனை விஷயம் நம்ம ஆராய்ச்சி பண்ணணுங்க. அதனால் இந்த பொது பலனை நீங்கள் பயனடையணும். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு துல்லியமாக சொல்லியிருக்கோம். மேற்கொண்டு உங்களுடைய ஜாதகத்துடைய அமைப்பை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல என்னுடைய ஃபோன் நம்பர் வந்துட்டுருக்கு. நீங்கள் ஃபோன் நம்பரை நோட் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்துடைய முழு பலாபலனை தெரிஞ்சு வாழ்க்கையில் எப்படியெல்லாம் முன்னேறலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தமிழ் மாதத்துடைய ஆவணி மாதம் சிறப்பு பலன்கள் என்ன? முகூர்த்த மாதம் அல்லவா? அதில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மிக சிறப்பாக ஒவ்வொரு பதிவிலையும் பரிகாரத்துடன் நம்ம கொடுத்து வந்துட்ருக்கோம். இந்த மாதம் ஆவணி மாதம் மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சில விஷயங்கள் நம்மளுடைய கோச்சார கிரகங்கள் உயரத்துக்கு கொண்டு போகும். என்ன உயரத்துக்கு கொண்டு போனாலும் மன தைரியம், தன்னம்பிக்கை, எதையும் விட்டு கொடுத்து போகக்கூடியவங்க. எந்த செயல் வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாங்க, நமக்கு ஆண்டவனே இருக்கிறார், துணை புரிவார் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம், நல்ல செயல்பாடு கொண்டவங்க மகர ராசி நேயர்கள். ஈசனே கதி என்று இருக்கக்கூடியவங்களும் மகர ராசி. ஏன்னா நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வரும்போது ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய குணமும் அவங்களுடைய நட்சத்திரமும் வச்சு நம்ம பலாபலன்னு சொல்கிறோம். ஸோ திருவோணம், அவிட்டம், உத்திராடம் பயணிக்கக்கூடிய மகர ராசியில் மிக அற்புதமான மாதமாகவும், நம்மளுடைய ஆவணி மாதம் ஆணித்தரமாக நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஒரு ஜெயத்தையும் ஒரு அனுகிரகத்தையும் தரக்கூடிய மாதமாக தென்படுதுங்க. கிரக கோச்சாரங்கள் சனி பகவான் வக்கரத்தில் இருந்தாலும் இத்தனை நாள் தடையாக இருந்த தொழிலோ அல்லது உங்களுடைய காரிய சித்தியோ உங்களுடைய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு எதிர்பார்ப்பு இருக்காத மனுஷனே கிடையாது. அப்போ அந்த எதிர்பார்ப்பெல்லாம் இந்த மாதம் நல்ல மாதமாக நீங்களும் பயன்படுத்திக்கணும். சோம்பேறித்தனத்தை கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குதுங்க இந்த மாதம். பயப்பட வேண்டாம். தொடர்ந்து மருந்து மாத்திரை எடுத்துக்கிறவங்க கவனமாக எடுத்துக்கோங்க. கால் வலி, வயிறு வலி பிரச்சனைகள் இருந்தவங்க எல்லாத்துக்கும் இந்த மாதம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க. குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. உங்களுடைய குழந்தைங்களுக்கெல்லாம் சுபகாரியம் நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ரிஷபத்தில் இருக்கிற குரு பகவான் செவ்வாய் ஒரு மங்கள காரியத்தை இந்த மாதம் நடத்திட்டு போவார். ஸோ அதை மங்கள காரியம் என்ன? வீடு கிரகப்பிரவேசனாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், காது குத்து இருக்கலாம், அதே மாதிரி குழந்தைகள் எதிர்பார்ப்பு இருக்கலாம். இதுவரையுமே எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைங்க, இனிமே கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சில விஷயங்கள் கோச்சார கிரகங்கள் இருந்தாலும் ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி அந்தரம் எப்படியெல்லாம் இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். என்னதான் இருந்தாலுங்க 7.5 சனி பகவான் தாக்கம். ஏன் பயப்படுறீங்க? உங்களுடைய அதிபதியே அவர் தான் சனி பகவான். அப்போ சனி பகவான் கொடுக்க எவர் தடுப்பார்? ஈசன் அருள். அதனால தான் பெற்றவங்க அப்படின்னு. சூரியன் மற்றும் புதன், சுக்கிர பகவானுடைய மற்ற கிரகங்களுடைய அந்த பயணமெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு போகக்கூடிய மாதமாகவும் இருக்குது. அப்போ கிரக கோச்சாரத்தில் சில சிக்கல்களை கொடுத்தாலும் புதிய முயற்சி, அகலக்கால் வச்சு எந்த தொழிலும் தொடங்க வேண்டாம். சப்டிவிஷனல் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்போ அல்லது ஒரு ப்ரொமோஷன் பண்ணக்கூடிய அமைப்போ, ஒரு வேலைக்கு போகிறேங்க, உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது. சுய தொழில் செய்யக்கூடியவங்க எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதம் ஒரு 80% ஒரு முன்னேற்றத்தை காட்டக்கூடிய கிரக அமைப்புங்க. வெளிநாடு வெளியூர் போகக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக இருக்குது. உங்கள் முயற்சிக்கு பலாபலன் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. திருவோண நட்சத்திரங்காரங்க மனசு தளராமல் எல்லாத்திலையும் மனசோட முழு ஈடுபாடோடு செயல்படுங்க, எல்லாமே ஜெயமாகும். அதே போல் அவிட்ட நட்சத்திரக்காரங்க சகோதர சகோதரிகிட்டே ஒரு அனுசரணையாக ஒரு அன்பாக நீங்கள் அரவணைச்சு போங்க. அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு அவங்க வீட்டுக்கு போய் செய்கிறதோ அல்லது ஒரு உதவி செய்கிறதோ உங்களுக்கு இந்த மாதம் ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க.
ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அந்த ராசி பலன் அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியங்க. அப்போ ஆவணி மாதத்துடைய ராசி பலன் மகர ராசிக்கு ஒரு நல்ல காலமாக தான் தென்படுது கோச்சார கிரகங்கள் அமைப்புங்க. சரி, உங்களுக்கு வேற என்ன அப்படின்னா கடன் தொந்தரவுலேருந்து நீங்கக்கூடிய காலகட்டங்கள், வருமானம் பெருகக்கூடிய அமைப்பு உண்டு. விவசாய துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் விவசாயிகள் எல்லாமே சந்தோஷமாக இருக்கலாம். புதிய பயிர் நீங்கள் போடலாம். ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு 60% நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. மேற்கொண்டு தொழிலுக்கு போகக்கூடியவங்க, வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம் உண்டுங்க. வண்டி வாகனம் வீடு புதிய முயற்சிகள் எல்லாத்துக்குமே ஜனன ஜாதகம் பார்த்துட்டு எடுங்க. மற்றபடி கோடியில் போட்டு நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம், பல கோடி போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறவங்களும் ஜாதகத்தை பார்க்கணும். எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு போட்டு நம்ம லாஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா 7.5 சனி பகவானுடைய தாக்கம் இருந்தாலும் மாத பலன்கள் மாதக்கோள்களுடைய நகர்வு ஆவணி மாதம் எப்படி இருக்குங்கிறத நம்ம கவனமாக பார்த்துக்கணும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக சீராக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் என்ன வழிபாடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவன் வழிபாடு சிறப்பு. சிவனுடைய பிரதோஷம் அன்று நீங்கள் அபிஷேகத்துக்கு கொடுங்க. அது மாலை நேரம் 4 to 6 மணிக்கு போயிட்டு நீங்கள் அந்த பூஜையில் கலந்துக்குங்க. 3 அபிஷேக பொருள் எதுங்க? வில்வம், பால், தேன் கொடுங்க. கண்டிப்பாக தேன் கொடுக்கறது மஸ்ட்டு, மன மகிழ்ச்சியை தரும். இதை நீங்கள் வழிபாடு எடுங்க. சிவபுராணம் தினமும் பாராயணம் பண்ணுங்க. உங்களுக்கு சிறப்பான மாதமாகும், சிவன் அருள் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும். மற்றபடி இந்த முகூர்த்த மாதமான ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது. என்ன பல கோகுலாஷ்டமி இருக்குது, மகா சங்கடகர சதுர்த்தி இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எப்பயும் போல் ஆகம விதிப்படி குலதெய்வத்துடைய அனுகிரகத்தோடு நீங்கள் வழிபாடு எடுங்க. அற்புதமான மாதமாக நீங்கள் மாற்றிக்கலாம். மேற்கொண்டு உங்களுடைய ஜாதகத்துடைய முழு பலனையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டிஸ்பிளேயில் ஃபோன் நம்பர் வருது. இதை பார்த்து நீங்கள் உங்களுடைய ஜாதகத்துடைய அப்பாயின்மெண்ட் வாங்கி குறைந்த கட்டணத்தில் நிறைய சொல்கிறோம், பரிகாரத்தோடு சொல்கிறோம், நீங்கள் பயனடைஞ்சிக்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.